ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க், பயோபாட்னி 35, பயோசுவாலஜி 35. இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எண்டோதீலியம் என்றால் என்ன? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? தவறாக பொருள்படும் பொருள் சார்ந்த சடுதி மாற்றத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு, குறுக்கேற்ற மறையறு, சைபிரிட் வரையறு, கருவுறு பற்றி நீவிர் அறிவது என்ன, அதன் பயன்பாடுகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி 19 கம்பல்சரி. பிபிஆர் பார்த்துக்கோங்க. வேறுபடுத்துக. உடல் நகல்சார் வேறுபாடு, கேமிட்டோ நகல்சார் வேறுபாடு, பிணைப்பு குறுக்கேற்றத்திற்கான வேறுபாடு, முழுமை பெறா ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கருவுரா கணிகள் பற்றி விரிவான தொகுப்பு, அதன் முக்கியத்துவம், குறுக்கேற்ற செயல்முறையினை தகுந்த வரைபடத்துடன் எழுதுக. உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை குறிப்பிட, செயற்கை விதை தயாரிப்பதற்கான நெறிமுறைகளை வரி, மேலும் அதன் நன்மைகளை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வேணும் 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். 4 × 2 8. மனிதனின் பல விந்து செல் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது? முதன்மை இலை பின்தங்கும் இலை வேறுபடுத்துக. மரபணு குறியீட்டில் பொருளற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுவை யாவை? புவி பரிமாணம் விரிபரிமாணம் வேறுபடுத்துக. வைரஸ்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் எவேனும் 4 பெயர்களை கூறு. சிறுகுறிப்பு வரைக. அதாவது பியூரியன் ஈஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின். ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன? பயன்கள். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் எவேனும் 3 எழுது. கருக்கொலை சிசுக்கொலை வேறுபடுத்துக. லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? மனித அண்ட செல் அமைப்பை படமறைந்து கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு, இனப்பெருக்க முறையினை வரி, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகளை வரி, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, ஹிமினோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விவரி. ஸோ இதில் கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வாங்குவீங்க. தேங்க்யூ.